வணக்கம். தாய்பூமியின் செய்திகளுக்காக கிரிஜா ராமானுஜம். கும்பகோணத்தில் அகில பாரத இந்து மகாசபா தேசிய தலைவர் சுவாமி தரிசனம். கும்பகோணத்திற்கு வருகை புரிந்த அகில பாரத இந்து மகாசபா தேசிய தலைவர் சுவாமி சக்கரபாணி மகராஜ் மகாமக குளத்தை வணங்கி காசி விஸ்வநாதர் ஆலயத்திற்கு சென்று சுவாமி தரிசனம் செய்தார். தொடர்ந்து கும்பகோணத்தில் 2028 நடைபெறவுள்ள மகாமக திருவிழாவை தேசிய திருவிழாவாக அறிவித்து அகில உலகமும் அறிந்து கொள்ளும் வகையில் விழாவினை கொண்டு செல்ல பிரதமர் மோடி, உள்துறை அமைச்சர் ஆகியோரை நேரில் சந்தித்து வலியுறுத்துவோம் என்று கூறினார். இந்நிகழ்ச்சியில் தமிழ் மாநில தலைவர் பாலசுப்ரமணியன், மாநில பொதுச் செயலாளர் ராமநிரஞ்சன் மற்றும் நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். நன்றி, வணக்கம். हरिओम। आज यह बहुत ही प्रसन्नता की बात है कि आज इस परम पवित्र हमें स्थान पे आने का सौभाग्य प्राप्त हुआ। हिंदू स्वाभिमान यात्रा के अंतर्गत हमारे टी बाला सुब्रमण्यम जो यहाँ के प्रदेश अध्यक्ष நாங்கள் ஒரு சுவாபிமான் யாத்திரை வந்தோம். இங்கே இருக்கக்கூடிய இந்துக்கள்லாம் பீஸ்ஃபுல்லாக அமைதியாக இருக்கணும், ஆனந்தமாக இருக்கணும், நம்முடைய அரசாங்கத்திற்கு வலு சேர்க்கணும், நம்ம நாட்டில் இருக்கக்கூடிய பயங்கரவாத தன்மைகள் எல்லாம் ஒழியணும். அதுக்காக நான் ஒவ்வொரு கோயிலையாக வந்து நான் பிரார்த்தனை பண்ணிக்கிட்டு இருக்கேன். என்னோட தமிழ்நாடுடைய நிர்வாகிகள் எல்லாம் வந்துட்டு இருக்காங்க. இது பிரசித்தி பெற்ற ஆலயம். இந்த ஆலயத்தில் வந்து தரிசிக்கிறத நாங்கள் பெருமையாக நினைக்கிறோம். இங்கே இருக்கக்கூடிய கும்பமேளா, மகா கும்பமேளாவாக பிரமாதமாக உலகம் அறிய செய்யக்கூடிய வகையில் நாங்கள் கொண்டு போகணும்னு ஆசைப்படுறோம். தமிழ்நாடு முழுக்க மட்டுமல்ல, பாரத நாடு முழுக்க மட்டுமல்ல, விஸ்வம் முழுக்க, உலகம் முழுக்க இந்த கும்பமேளாவை பற்றி தெரிஞ்சிருக்கணும். அதுக்கான ஏற்பாடு நம்ம பண்ணணும். கங்கா, யமுனா, சரஸ்வதி இவங்களுடைய புனிதம் இந்த கும்ப இருக்கிறது, குளத்தில் இருக்குதுன்னு சொல்கிறாங்க, மகாமக குளத்தில். அதனால் அது பெருமை அடையணும். அதுக்காக நாங்கள் பிரதமரை சந்திப்போம், உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை சந்திப்போம். அவங்கள்ட்டெல்லாம் நாங்கள் என்ன செய்வோம், கடிதம் கொடுப்போம். இந்து மகாசபா மகா கும்பமேளாவை விஸ்வ அளவில், உலக அளவில் கொண்டு போவதற்கு எல்லா வகையான உதவிகளையும் செய்யும். அதற்கான முயற்சியில் நாங்கள் ஈடுபடுவோம். அதற்காக இங்கே சங்கல்பம் செய்வதற்கான இந்த யாத்திரை. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது வரைக்கும் நம்ம தாய்பூமி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்.